ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே டேஸ்டான சீஸ் ஸ்டஃப்டு பராத்தா எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். நல்லா உங்கள் கையால் ப்ரெஷர் கொடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு ஒரு வெட் கிளாத்தை வச்சு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் கவர் பண்ணி வச்சுடுங்க. ஸ்டஃபிங்காக நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ண போகிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பொட்டேட்டோவை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் தாராளமாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா ஒரு மேஷரை வச்சோ இந்த டம்ளரோட பேக் சைடு வச்சோ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்காக ஒரு பிக் சைஸ் ஆனியன், துருவின கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் பேனில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாவை நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த டைமில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை இதில் கலந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பராத்தா மேக் பண்ணிடலாம். 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ மாவு இன்னுமே சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் இது ஒரு தடவை நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக இதை உருட்டிக்கோங்க. பூரிக்கு நம்ம உருட்டுவோம் இல்லையா, குட்டி குட்டியாக, அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க. இப்போ உருட்டி வச்ச மாவை நம்ம தேய்ச்சிடலாம். பூரிக்கு எந்த சைஸில் நம்ம தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தேய்ங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ தோசை தவாவில் நம்மளோட பராட்டாவை போட்டு எடுத்துடலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நமக்கு அங்கங்கே ப்ரௌன் கலர் வரும்போதே நம்ம எடுத்துடலாம். ஸோ மேக் பண்ணி வச்சுருக்கிற பராட்டாவில் கொஞ்சமாக கெச்சப் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீஸ் ஸ்டஃபிங்கை விட நிறையா இருக்கணும்னா நிறையா சீஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்கை விட சீஸ் கம்மியாக இருக்கணும்னா கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு மேலேயும் கொஞ்சமாக சீஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பராட்டாவை ஜஸ்ட் சிம்பிளாக ஒரே ஒரு மடிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஒட்ட வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆல்ரெடி கெச்சப் இருக்கிறதுனால நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ ஸ்டஃபிங்ஸ் எதுவுமே வெளியில் வராது. இப்போ தோசை டவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற பராட்டா எல்லாத்தையும் போட்டு 2 சைடும் ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சு திருப்பி போட்டு பராட்டா நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. உள்ள சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். அதனால் 2 சைடும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. ஒரு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சீஸ் ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் கஷ்டம் கிடையாது. நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி செய்ய போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதாவில் கூட பண்ணிக்கலாம். இது நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணால் தான் அந்த சீஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அதர்வைஸ் நமக்கு அது கெட்டியாயிடும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் மீட் பண்ணலாம். Until then, bye bye.